இடது கை இடது காலை பிடிக்கிறோம். பெருவிரலை பிடிக்க முடியும்னா பிடிக்கலாம். அது உங்களுக்கு இவ்வளவு செய்வீங்கன்னா போதும். இவ்வளவு தான். நீரை பார்க்கிறோம். கையை நேர நீட்டுறோம். அப்படி இவ்வளவுதான். இவ்வளவும் போதும். காலை இழுக்கோடும் கொள்ளோடும் ஒன்றும் வேண்டாம். இவ்வளவும் போதும். கொஞ்சம் முன்னோக்கி சரிய முடியும் என்றால் மட்டும் முழங்காலம் மடிக்காம பார்க்கணும். சிவரை நீங்க பிடிக்கலாம். சிவர் அல்ல பக்க சிவருக்கு கொண்டு இந்த கையை வச்சுட்டு அதை செய்து காட்டியிருந்தால் சிவர்ல வடிவா கையை வச்சுட்டு இந்த கையை முட்டிட்டு காலை பிடிச்சிட்டு இப்படி நிற்கலாம். அவ்வளவுதான். பெருவிரலை பிடிக்க வேணும். இடது கால் பெருவிரலை வலது கையால உங்களோட விரல்களால உங்களுக்கு விட முடியுதோ அவ்வளவுதான். அப்படியே மெதுவா இறக்கிட்டு மற்ற கால் சிவரை உதவிக்கிடுமோ அல்ல கதறி எடுமோ சிவரோட சாஞ்சு நில்லுமோ அப்படி செய்வோம். இப்ப வலது காலை உயர்த்திட்டு வலது கையால பிடிச்சிட்டு மெதுவா கொஞ்சம் முன்னுக்கு சரிஞ்சா போதும். பார்வை முன்னுக்கு நீட்டி இருக்கிற கையின் நுண்ணி விரல்ல இருக்க வேணும். இவ்வளவுதான். நின்ற தர்ராசனம். பின்பு காலை உங்களுக்கு எவ்வளவு இழுக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கொண்டு போலாம். அது வேண்டாம் எங்களுக்கு. நாங்க இவ்வளவும் செய்வோம். சரி, நின்ற தனராசனம் விளங்கிட்டுதா? இந்த ஆசனம் மிக சிறப்பு. நல்ல உதவியோட செய்ய இன்னும் இலகு. அதனால நீங்க எல்லாரும் செய்யலாம் இந்த ஆசனம். நன்றி. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி திரிகோணாசனம். இந்த ஆசனம் 3 நிலைகள்ல செய்யலாம். அதுல முதலாவது நிலை திரிகோணாசனம். முன்னுக்கு வாரம், கால்களை அகலமா வைக்கிறோம், கைகளை பக்கவாட்டுக்கு நீட்டுறோம், இடது கால் நேர பார்க்குது, நேரா இந்த உடல் பார்க்குற நேரம். வலது காலை கையின் நுனி பார்க்குதுல அந்த பக்கத்துக்கு திருப்புறோம். அப்படியே குனிஞ்சு போய் எப்படியே பிடிக்கிறோம். மேல உயர்த்தின கைய பார்க்கிறோம். கழுத்து நோய் இருக்குது எனக்குன்றவ திரும்ப கூடாது. கழுத்தை நோடிக்காதுங்க. இப்படியே பிடிச்சிட்டு எழும்புங்கோ. அப்படி இல்லைண்டா பக்க வாட்டுக்கு சரிஞ்சு மேல் கைய பார்க்கிறோம். இவ்வளவுதான் இந்த திரிகோணாசனம். முழங்கால பிடிச்சு கொள்ளுங்க முடிஞ்ச அளவு. அல்லது அப்படியே கீழே போய் கணக்கால பிடிச்சு கொள்ளுமோ அல்லது பக்கத்துல வச்சுக்கொள்ளும். அது உங்களுடைய வசதி. இவ்வளவுதான். நீங்க இதை உதவிக்கு எடுத்து முழங்கால பிடிச்சு கொண்டு மேல நிக்கணும். இங்கே அண்டு நேர் மேல உள்ள கைய பார்க்க. பின்பு நிறைவு செய்யும் போது அப்படி வரும். அப்படியே மேல இந்த திருப்பின கால உள்நோக்கி திருப்பி ஜம்ப் பண்ணி எழும்பலாம் அல்லது ஒன்றோடு ஒன்று சேர்க்கலாம். இப்ப நாங்க அதே மாதிரி மற்ற பக்கம் செய்வோம். கால் அகலமா வைக்கிறோம். இப்ப 2 காலும் நேர பார்க்குது. கைகளை பக்கவாட்டுக்கு நீட்டுறோம். இடது கால அங்காளி பக்கம் நேரா கொஞ்சம் சரீரம் அது உங்களோட வசதிப்படி அப்படியே எவ்வளவு முடியுமோ அவ்வளத்துக்கு சரிஞ்சு மேல் நோக்கி பார்க்கிறோம். இவ்வளவுதான். கணுக்கால் அல்லது முழங்கால் அல்லது பக்கத்துக்கு வைக்கலாம். அது கஷ்டம். நீங்க கணக்கால பிடியுங்கோ அல்ல கணக்காலுக்கு மேல உள்ள பகுதியை பிடிச்சு கையை நல்லா மேல எவ்வளவுக்கு உங்களால ஏற்ற வருமோ அவ்வளவுக்கு ஏற்ற. அப்படியே நிமிர்றோம். காலை திருப்புறோம். கைகளை பக்கவாட்டுக்கு நீட்டி வைக்கிறோம். இந்த ஆசனம் யாருக்கால் விளங்க இல்லையா? கால் வைக்கிற இடம் கை வைக்கிற இடம் விளங்காம இருந்தா முடியும். ஆனா இது எவ்வளவு இலக்கு எடுத்து கொண்டு கொஞ்சம் மடிச்சா கூட பரவாயில்ல. இவ்வளவுதான் எனக்கு பெருகுது. இவ்வளவுதான். இப்படி இல்லை. கொஞ்சம் முழங்காலம் மடிக்கணும். எல்லாராலையும் மடிக்க முடியாம செய்ய முடியாது. கொஞ்சம் கஷ்டம். உங்கள்கிட்ட பயிற்சிக்கு கொண்டு வர அது இலகுவாக உங்களுக்கு. இந்த ஆசனத்துல பெயர் என்னது ஆண்டி? திரிகோணாசனம். திரிகோணாசனம். திரிகோணாசனம் எத்தனை வகைப்படும்? 3 நிலை. 3 நிலை. இது எத்தனையாவது நிலை? 8வது. இது முதலாவது நிலை. முதலாவது நிலை. சரி, சிறப்பு. வாழ்த்துக்கள். இப்ப நாங்க ஆசனம் விளங்கி இருக்கும். மிக சிறப்பு வடிவா செய்த நீங்க